இன்னைக்காப்பா நம்ம சிவன் கோயில் பேக் சைடு போறோம்ல, அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து மோர் குடிக்கிறாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, நம்ம தண்ணி கம்பெனி போற வழியில பார்த்தோன்னு வச்சுக்க, அங்க ஒரு இடத்துல மோர் குடுக்குறாங்க. அப்புறம் அப்படியே முடிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு போகணும்னு வச்சுக்க, ராஜகிரிப்பாக்கம் ஏரிக்கார கீழே ஒரு இடத்துல மோர் குடுக்குறாங்க. அப்படியே கொஞ்ச தூரம் தண்ணி போடணும்னு வச்சுக்கங்களேன், சிட்லப்பாக்கம் உள்ள NSS ஸ்கூலுக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மோர் குடுக்குறாங்கப்பா. மோர் பந்தெல்லாம் ஓபன் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தர்மூசியும் கொடுத்துருப்பாங்களே, அதெல்லாம் இப்ப கொடுக்கறதில்ல. அடையாம்பா, அதெல்லாம் வந்து ஓபன் பண்ண அன்னைக்கு தான்ப்பா மோர் கொடுத்தாங்க, கூட தர்பூசணி தான் கொடுத்தாங்க. அத்தனை நாள் வந்து அந்த இடத்துல தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த வெயில் நேரத்துல வந்து மோர் கொடுக்குற மாதிரி மழை நேரத்துல வந்து பஜ்ஜி போட்டா கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஒன்று தான் வருத்தமே. நீ கேட்கலையானே? கேட்டேன். அடுத்த நாள் போயிட்டு மோர் குடிக்கலான்னு போனோம் அந்த வீட்டில். என்ன சொல்லிட்டாங்க, தம்பி மோர்லாம் காலி ஆயிடுச்சு பாருனாங்க. இது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது, நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலை மட்டும் செஞ்சோன்னு வச்சிங்கன்னா நம்ம வாயை வைத்தியம் காப்பாற்றிக்கலாம். வாயை மட்டும் கம்முன்னு குடுக்கத்தை மட்டும் சாப்பிட்டு வந்துடும்.